அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாலி குழம்பு ரெசிபி திரும்ப சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இது. புதுக்கோட்டை ஸ்டைல் தாலி குழம்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டைலில் தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு போடணும். நான் வந்து 1 கேஜி அளவுக்கு தான் சொல்கிறேன். பட்டை வந்து தாளிப்புக்கு போட்டுட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு காயெல்லாம் நம்ம வந்து தாளிப்போம்ல, அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு தாளிக்க போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு 1/4 கிலோவுக்கு தக்கன சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கணும். பூண்டுமே ஒரு 2 பூண்டு தக்கன உரித்து வச்சுக்கலாம், ஃபுல் பூண்டில். அதையுமே வந்து நம்ம மட்டனை வந்து எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேலாகில் வந்து மட்டனுக்கு மேலே வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் நம்ம வந்து மேலே போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கிண்டணும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். மட்டன் வாங்கும் போதே குழம்புக்கா எதுக்குங்கிறத வந்து மட்டன் கடையில் நம்ம வந்து சொல்லிடணும். அப்போ தான் அதுக்கு தக்கன வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த குழம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பும் கறியுமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம சொல்லும்போது அதுக்கு தக்கன நமக்கு வந்து தனியாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனை நல்லா போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். ஸோ நான் ஐஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தனால சரி ஹீட்டுக்கு வந்து இதாகிடும்ன்ட்டு அப்படியே கொஞ்சோண்டு மேலாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன போட போகிறோன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் வந்து நல்ல காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக 1 கிலோ அளவுக்கு 4 ஸ்பூன் போடலாம். நான் வந்து 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ 4 ஸ்பூன் நாங்கள் வந்து எப்போவுமே சொல்லியிருக்கேன், என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் காரம் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் நார்மலாக சாப்பிடுவீங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டு வெயிட் போட வேண்டியது தான். நான் அது வந்து ஒரு 5 விசில் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து மட்டன் எவ்வளோக்கு வேகும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு இதிலே வந்து நான் வந்து காய் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெறும் மட்டன் மட்டும் போட்டும் வைக்கலாம். காய் வந்து கத்திரிக்காய் இல்லாட்டி உருளைக்கிழங்கு போட்டு வைக்கும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சரி நம்ம வந்து கத்திரிக்காய் போடலாம் அப்படின்ட்டு அதை பாத்திரத்துக்கு வேறு சட்டிக்கு மாற்றிட்டு அதில் வந்து தண்ணி திரும்பவும் வந்து காய் போடுறதுனால தண்ணி தேவைப்படும்ல, அதனால் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குமே அந்த காய் வந்து போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த காயில் வந்து உப்பு சாரும். அதுக்கு தேவையான அளவு வந்து குழம்பு எவ்வளோக்கு நம்ம கூட்ட போகிறோங்கிறது தெரியும்ல, அதுக்கான அளவு நான் வந்து உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது. ஒரு அரை பக்குவத்துக்கு வேகணும். ஸோ வேகும் போது அதுக்கடுத்தாப்புல நம்ம என்ன மசாலா கொடுக்க போகிறோங்கிறது தான், அதுவுமே அதனுடைய அளவு தான் ரொம்ப முக்கியம். தாலி குழம்பு மசாலான்னு நான் வந்து ரெடி பண்ணியும் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து தாலி குழம்பு மசாலா வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகு வந்து வறுத்து அதில் 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் வந்து பொடியரிசி மாவு சொல்லுவோம்ல, அரிசியை வறுத்து நுணுக்கிக்கணும். அதில் வந்து இந்த கரண்டி அளவில் வந்து கொஞ்சம் பெரிய கரண்டியாகவும் அதில் 1 கரண்டி அந்த அரிசி மாவும் இடியாப்ப மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதை நம்ம கரைச்சி ஊற்றுறது தான். அதுக்கப்புறம் அந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் நல்லா வந்து மல்லித்தூள் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 50 கிராம். அந்த மல்லித்தூளும் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பூண்டும் எடுத்து வச்சு அதை தட்டி அந்த மல்லித்தூளோடு போடணும். போட்டுட்டு அடுப்பு வந்து ஸ்லிம்மில் தான் வச்சுக்கணும், ரொம்ப ஹையில் வந்து இருக்க வேண்டாம். அதை அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த மல்லித்தூள் எல்லாம் கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அந்த மல்லித்தூள் ஸ்மெல் போயிடுச்சுன்னா நம்மளுடைய தாலி குழம்பு அவ்வளோதான். தாலி குழம்பு ரெடி. இதை விட ஈஸியான குழம்பு எதுவும் இருக்க முடியாது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.